எக்ஸலில் பாருங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், சுவிட்சுங்கிற ஒரு ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்டர் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வேல்யூ என்டர் பண்ணும்போது இங்கே என்ன நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே மாறிக்கணும். இப்போ எனக்கு 1ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து லெட்டர்ஸில் வந்து 1ன்னு வரணும், 2ன்னு கொடுத்தா 2ன்னு வரணும். அப்போ ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு சுவிட்சுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்பிரஷன் கேட்குது. இப்போ எந்த இடத்துல உள்ளது B1ல் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல B1ன்னு சொல்லி கொடுத்துருங்க. பக்கத்தில் வேல்யூ கேட்குது. நம்பர் எனக்கு 1ன்னு கொடுக்குறேன். ரிசல்ட் என்ன வரணும்னா எனக்கு கொட்டேஷனுக்குள்ளே 1ன்னு சொல்லி வரணும். கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவதில் வந்து என்ன கொடுக்க போகிறேன், நம்பர் 2ன்னு வேல்யூ வரணும் எனக்கு. அப்போ அந்த இடத்துல ரிசல்ட் என்ன வரணும், எனக்கு கொட்டேஷனுக்குள்ளே 2ன்னு சொல்லி வரணும். கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்தது மூணாவது, சப்போஸ் ரெண்டும் இல்லைன்னா எனக்கு 3ன்னு சொல்லி வரணும். அப்போ கொட்டேஷனுக்குள்ளே 3ன்னு சொல்லி கொடுத்துட்றோம். கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாக்கி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இங்கே 1ன்னு கொடுத்துருக்கனால இங்கே வந்து 1ன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு 3 கொடுத்தனா எனக்கு 3ன்னு வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க, 3ன்னு வந்துடும். இங்கே 2 கொடுத்தீங்கன்னா 2ன்னு வந்துடும். இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இந்த சுவிட்ச் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செஞ்சு பார்க்கலாம்.